அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானுடைய இனித்தவுடன் எடுத்த பொற்பாதத்தை பற்றி கொண்டிருந்தார். அது அவருக்கு மாசி வீணையாக, மாலை மதியமாக, வீசு தென்றலாக, வீங்கிட வேணிலாக, மூசு வண்டரை பொய்கை போன்றதாக விளங்கியது. அனுபூதியில் அவர் சொல்றார். சொல்ல வரனா, ஒதுக்கிற இந்த வெயில் காலத்தில் திருநாவுக்கரசர் பெருமான் நல்ல பிரார்த்தனை பண்ணிங்களா? மழை வேணுமா வேண்டாமா? வேண்டாங்கிறீங்களா? வேணும். மழை மழை எல்லாத்துக்கும் வேணும் தானே? பல பேர் வருணனை ஜெபம் பண்ணுவான், வருண கடவுள். அந்த வருணனே திருநாவுக்கரசர் பெருமான் ஆகி கொண்டிருக்கிறார். ஆக திருநாவுக்கரசர் பெருமான் ஆணையிட்டால் வருணன் செயல்படுவார். திருநாவுக்கரசர் பெருமானை நாம் துதித்தார், போற்றினார், புகழ்ந்தார், வாழ்த்தினார், வணங்கினார், பணிந்தார், பரவினார், ஏற்றினார், இறைஞ்சினார். இத்தனை செயல் குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம்? தொழலாம். அவர் எப்போதும் தொழுதகை தொண்டராக, தொழுந்தகை பெருந்தகையாக, குறுந்தகை பாடிய தலைவராக விளங்குகின்றார். ஆகவே அந்த பெருமானுடைய திருமணியை போற்றி சொல்லி வெப்பத்திலே, பிறவி வெப்பத்திலிருந்து நிற்கக்கூடிய ஆற்றல் கொண்டு பிறவிங்கிற வெப்பத்திலிருந்தே மீட்டு பெருமானுடைய குளிர்ந்த பேரின்ப பெருவாழ்வு தரக்கூடியவர் எம்பெருமான். கலை வாயுவை காவலர், தொல்கலையில் பெருவேந்தர், பார்ப்பளவு திருமுனிவர். அப்படிப்பட்ட சுவாமி முனிவர். அவர் ஜடாமிதான் வச்சிருந்தா முனிவர் வச்சுக்காங்க. உண்மையில பெருமுனிவர் யாருன்னா திருநாவுக்கரசர் பெருமான். 4 விதமா முனிவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முனிவருங்கிறார் 4 விதமா சொல்றாரு. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி. இந்த தொண்டு எப்படி தெரியுமா? வளர்கின்ற திருத்தொண்டு. முக்காலத்துக்கு மறந்து கொண்டே இருக்கு, எக்காலத்துக்கு மறந்து கொண்டே இருக்கு. அதான் வினை தொகையா சொல்றாரு. வளர் திருத்தொண்டி நெறி வாழ வரு ஞான தவ முனிவர். சொல்லும்போது சொல்றாரு ஞான தவ முனிவர். இந்த அண்ணாகரத்தில் வரும்பொழுது பால் பரவும் திருமுனிவர், உலகமே வணங்கி துதிக்கக்கூடிய பெருமுனிவராக இருப்பவர் திருநாவுக்கரசர் பெருமான். அந்த திருநாவுக்கரசர் பெருமான் அந்த விழா திருவேடத்தர் அந்த அரசரை இவ்வளவு நேரம் திருமஞ்சனம் பண்ணாங்க. திருமஞ்சனம் அபிஷேகம், அபிடேகம், விதவிதமான அபிடேகம் அல்ல அன்பர்கள் கண்ணால கண்டு தேவாரங்கள்லாம் பாடி அவர் வழிபட்டு இருக்கீங்க. வந்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே அருள் செல்வம் வாங்கிட்டு போறீங்க. பையில நினைக்காதீங்க, அகப்பையில வாங்கிட்டு போறீங்க. அகப்பையில அருள் செல்வத்தை அடிக்கொண்டு செல்கிறீர்கள். 21 தலைமுறை செல்வமாக இன்னைக்கு வந்து வழிபட்ட அத்தனை பேருக்குமே பச்சை நம்ம குத்த வேண்டாம். திருநாவுக்கரசர் எல்லாத்தையும் பச்சை குத்திட்டாரு. வந்த அத்தனை பேருக்குமே திருநாவுக்கரசர் தான் பச்சை குத்திட்டாரு. இவர்கள் எல்லாம் நம்முடைய அடியார்கள், இவர்கள் சலிக்கமாக இருக்க வேண்டும், வழிபட வந்திருக்கின்றார்கள், காண வந்திருக்கின்றார்கள், இந்த விழாக்களை கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு அவரு எழுதி வச்சுக்குவார். எங்க ஏற்றில் அந்த 7 போகும் கடந்தை நகர் சுடர் பொழுது ஈசனுடைய திருவடி போயிடும். நேரடியாக நம்ம அருளை பெறது கஷ்டம் சாமிகிட்ட. அந்த சாமியோட அருளை பெறதுக்கு பரம குருநாதராக, ஜெகத் குருநாதராக, சத்குருநாதராக ராஜகுருவா இருக்காரு. ராஜகுருவா யாரு தெரியுமா? ராஜகுரு பல்லவ மன்னனுக்கு ராஜகுருவா இருக்கிறார். உலகத்துக்கு வழிகாட்டுவதனால ஜெகத்குருவா இருக்காரு. உண்மை பொருளை காட்டுவதனால சத்குருவா இருக்காரு. ஆனா யாரையாரையோ சத்குரு சொல்லியிருக்காங்க. யாரையாரையோ சத்குரு சொல்லியிருக்காங்க. சத்குரு யாரு? சத்து சித்து ஆனந்தம். சத்து பொருளை எவர் ஒருவர் உலகத்துக்கு காட்டுகின்றார்களோ வழி காட்ட வேண்டும், அரணடி கூட்ட வேண்டும், பழையமை ஓட்ட வேண்டும். இதுதான் நம்முடைய ஆழ்வார் பெருமக்கள் செய்றாங்க. அதுல உறவாட திருப்பணி, தேவார திருப்பணி ஒருங்கே செய்தவர். சில நாட்கள்ல, சில ஆண்டுகள் அல்ல, பல ஆண்டுகள் செய்தவர். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக உழவார திருப்பணியும் தேவாரத்திலும் செய்தவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமானார். சப்த ஐஸ்வர்யங்கள் வருகிறார். பதிகம் 700 பகர்மா கவி யோகி பரசு நாவரசான பரம காரண ஈசன் அதிகை மாநகர் தேவி அருளினான் அவன் மூடன் அவர் செய் பாதைகள் தீர் அனகன் வார் கடல் சூடி நிதியராகவர், சீர்மை உடையராகவர், வாய்மை நெறியராகவர், பாவம் நெறியராகவர், சாரம் அறியராகவர், ஈசன் அறியராகவர், வானம் உடையராகவர், பாரில் மனிதர் ஆனவர் தாமே. திருநாவுக்கரசர் பெருமான் திருவடிய யார் வந்திக்கின்றார்களோ, யார் சிந்திக்கின்றார்களோ, அவர் திருக்கோலத்தை யார் சந்திக்கின்றார்களோ அத்தனை பேர்த்துக்குமே
விதமான அருள் செல்வங்கள் வந்து சேரும். வந்த அத்தனை பேருக்குமே சப்த ஐஸ்வர்யங்கள் வந்துருச்சு. அவளையே நீங்க படக்கூடாது. இனிமேல் கழிப்பு தான். கலை வாய்மை காவலரை கண்டு கை தோறுவதனால அத்தனை பேருக்கு என்ன வந்திருக்கு? கழிப்பு. என்னது? கழிப்பு, மகிழ்ச்சி, இன்பம். அந்த கொடுத்திருக்கிறார். சௌக்கியமா இருந்தீங்க. இனி நடுநாட்டுல 22 தலங்கள் இருக்கு. 4 நாயன்மார். அதுல பரமாச்சார் 2 பேர். ஒருவர் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு நாவலூர் அவதரித்து வெண்ணைநல்லூர் ஈஸ்வரன் தடுத்தாற் கொண்ட பெற்ற சிறப்பினை உடையவர் எம்பெருமான் திருநாவுக்கரச பெருமானார். திரு ஆமூர் அண்ணலார் மரம் தரு தீநெறி மாற மணிகண்டர் வாய்வினரி அறம் தரு நாவுக்கரசு ஆளார சுந்தரர் பிறந்து அருள் உணரானார். 2 பரமாச்சாரியர் கொடுத்தது இந்த நடுநாடு. நாயன்மார் 2 பேர். ஒருத்தர் இறக்கத்தம் புரியுள்ள எம்பெருமான் திரு நீலகண்ட பெரும் பாணர், மற்றொருவர் திரு பெண்ணாகலத்து கலிக்கம்ப நாயனார். நடுநாட்டுக்கு பார்த்தீங்களா, 4 2 பேருக்கு கொடுத்த பெருமை நடுநாட்டுக்கு உண்டு. அந்த 2 பேருமே சைவத்தில் அடியார்கள் எப்போதும் நித்தமாக நாள்தோறும் ஓடக்கூடிய பதியத்தை உலகத்துக்கு அருள் செய்துள்ளார்கள். என்ன பதியம் தெரியுமா? அண்ணல் ஆளார சுந்தரர் நம்பி ஆளுவர் பாடி அருளியது தீதி இல்லாத தொண்டதுவை பிள்ளை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியே. சுந்தர பெருமான் இந்த நடுநாட்டு சுவாமி நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் அடியாருடைய சிந்தையில பிரியாது என்று இருக்கக்கூடிய பதியம் அறியானை அந்தனதம் சிந்தையானே. இந்த பதியம், இந்த 2 பதியம் எங்க கிடைச்சது? இந்த ஊர்ல, இந்த நாட்டுல அவதரித்த பெருமக்களாகிய அருளாளர், பேர் அருளாளர் திருநாவுக்கரச பெருமானும் எம்பெருமான் செந்தமிழ் சுந்தரராகிய நம்பி அருள் கொடுத்தார். அதை தவிர நிறைய பிரசித்தியான முதுகுன்றம், திரு அண்ணாமலை, நெல்வாய் அறத்துறை, எருக்கத்த புலியூர், கூடலை ஆத்தூர், திரு இடைச்சரம், படுகூர், மாணிக்குடி, பாதிரி புலியூர், ஆமாத்தூர், அரையணி நல்லூர், வரிசையா போயிட்டு திரு இடையாறு போயிட்டு 22 தலங்கள் அவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கு. அந்த 3 முதலில் தேவாரம் பெற்று பழமையான புலியூர் 2 புலியூர் இருக்கு. பாதிரி புலியூர், எருக்கத்த புலியூர். இங்க நடுநாட்டு திருத்தலங்களை இதெல்லாம் கொடுத்து வச்சவங்க நீங்க. அத்தனை பேருமே கொடுத்து வச்ச பெருமக்கள். இங்க வாழ்றவங்க, இந்த நடுநாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேருமே கொடுத்து வச்ச பெருமக்களா இருக்கிறீங்க. மனமொழி போவோம். அதை தவிர சந்தான குறவர்ல மறைஞான சம்பந்தர் பெருமானார் அவதாரம் பண்ணிய திருத்தலம். அச்சுர கலப்பாளர் மெய்கண்ட தேவனாருடைய தாதையார், அவர் மெய்கண்ட தேவனா இந்த ஊர் தான். அருகுந்தி சிவாச்சாரியார், அவரும் நடுநாட்டுக்காரர் தான். ஆக இந்த சந்தான குறவர்ல ஒவ்வொருவரும் சமய குறவர்ல 2 அவதரித்த பெருமை நடுநாட்டு தலத்திற்கே உரித்தானது. புரியுதா தாயே? அம்மா தெரியுதா? பச்சை தாயே, அவன் பச்சை குத்தாம அணிக்குள்ள வஸ்திரமே பச்சையா போட்டாங்க. தலடியார் அவருடைய திருவடியை வணங்கி பல்லவ சொல்லவில்லாத பொருளெல்லாம் பண்ணான். மகேந்திரவர்மன் பேர், குணதரன் என்று பெயர், குணபரன் என்று பெயர். யாருக்கு? பல்லவ மன்னனுக்கு. காடவர் என்ற அறியப்படும், காடவர் போர் என்று. கவனிக்கிறீங்களா பெருமக்களை? கவனிங்க, முக்கியமான செய்தி கவனிங்க. அந்த பல்லவ மன்னன் சவண சாவுல இருந்து திருநாவுக்கரச பெருமானுக்கு சொல்ல முடியாத கொடுமைகளை நிறைய செஞ்சான். விஷத்தை கொடுத்தான். 7 நாள் கொதிக்கிற 7 நாட்கள் கொதிக்கிற நீக்கரில அவரை இருக்க வச்சான். எல்லாத்துலயும் வெட்டி கொண்டு வரான். பால் சொத்துல கொடிய விஷத்தை கலந்து கொடுத்தான். மதம் கொண்ட யானை எழுதுகிறான். கல்லோடு கருங்கல்லோடு தாம்பு கையில பிணைத்து ஆழ்கடல் கழிவுறான். அத்தனையுமே திருத்தொண்டின் குறைப்பினாலே வெற்றி கொண்டவர் எம்பெருமான் மண்ணு மாதவர், வாக்கின் மன்னவர், செந்தமிழ் சொல்வேந்தர், செவ்வாறு மொழிநாதர் திருநாவுக்கரச சுவாமிகள். விளங்குதா பெருமக்களை? கவனிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட அருளாளர். அவரை கேட்டா சத்தியமா இல்லாம நடக்குது. மழை நிற்க சொன்னா நீங்க மழை பெய்ய சொன்னா மயிலாடுதுறை மழை கொட்டு கொட்டு 1 மணி நேரம் மழை நிப்பாட்டுல திருநாவுக்கரச பெருமான் சொல்லி வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நினைச்சு அனுபவத்துல சொல்ல கேட்டு பாருங்க.
திருநாவுக்கரசர் பெருமான் அப்பேற்பட்ட கருணையான பெருங்கருணையான வேண்டியபடி கொடுப்பார். யாரை கொடுத்தா உண்மையே செய்ய வேண்டாம். என்ன செய்யலாம்? எம்பெருமான் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி போற்றி. ஒரு 500 முறை சொல்லிப்பாரு ஒரு நாளைக்கு. ஒரு வாரத்தில் ரிசல்ட் வரும். பாராட்டி ஏண்டா நாயே வரல என்று கேட்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய திருநாமம் ஆற்றல் உடையது. அதனாலதான் என்ன சொன்னாரு சேக்கிழா பெருமான்? பெருநாம சீர் நசீர் வாய்மைட்டிகள் பெருநாம சீர். அவருடைய திருநாமத்தை சொல்லியே முக்தி அடைந்தவர் அப்பூதியடிகளார். அந்த நதியில் மேம்பட்ட அப்பூதியடிகளார். திருநாவுக்கரசருடைய திருநாமத்தை சந்தமுற எவ்விடத்திலும் ஒலிக்கும் வண்ணமாக பார்க்கும் வண்ணமாக அழகாக வரைந்து வரைந்து கேட்டுட்டே இருப்பார், பார்த்துட்டே இருப்பார், சொல்லிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட அருளாளர் அப்பூதியடிகளார். அவர் திருநாமத்தை சொல்லியே முக்தி அடைந்தவர். மனசை வச்சுக்கணும். நம்ம பக்தி அடையும், அப்புறம் முக்தி அடையும். அதுக்கு இடையில ஒரு சித்தி அடையும். இதுக்கெல்லாம் சேர்த்து உடம்புல சக்தி அடையும். கடங்காதாயம் எனக்கு நல்ல புத்தி கிடைக்கணும். கூட அடியேன் புராண பகுதியில் போவோம். வழியே இந்நாடி திருப்பணிகள், அதாவது அதிகை திருத்தலத்தில் தங்கியிருக்கும் பொழுது அங்கிருந்து அடுத்ததாக திருத்தல யாத்திரையா எழுந்தருளி, அதாவது திருத்தல யாத்திரை ஒவ்வொரு கோயிலா வராங்க. இதுக்காக அப்படி கோயிலா வரணும், ஒவ்வொரு தலத்துக்கு எதுக்கு வரணும், ஏன் பாடணும் அப்படின்னா உயிர்கள் தானா போயிடாது. ஒன்று வழிகாட்ட வேணும். ஆலயம்தானும் அரணென தொழுமே, ஆலயம்தானும் அரணென தொழுமே. சாத்திரவெளி ஒரு காலம் திருக்கோயில் சூடாராகி ஆலயம் தொழவும் சாதவும் என்று பொது மறை சிறப்பு மறைகள் எடுத்து முடங்கி ஒரு காலமாச்சு திருக்கோயில் சென்று வழிபாடு செய்யணும். அப்படி வீட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. சாமி எதிர்ப்பு போன எல்லா இடத்துலயும் இருக்கலாம், எல்லா இடத்துலயும் இருக்கலாம். அது பொது நிலை. கோயில் இருப்பது சிறப்பு நிலை. எல்லா இடத்துலயும் இருக்கிறது பசுவோட உடம்புல பால் நிறைந்து இருப்பது போல, கோயில வெளிப்படுவது மடியில பால் வெளிப்படுவது போல. அது கோயிலுக்கு வந்து இறைவனை கண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தலையாத்திரை செய்து திருமுறைகள் பாடி நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அப்ப நம்ம காலையில வந்தாரு இல்ல ஸ்கூட்டர்ல வந்தாரா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு திருத்தலமும் நடந்து நடந்து தாமரையிலும் மென்மையான அந்த திருப்பாதங்கள் நிலத்திலே தோய் வண்ணமாக கல்லு முள்ளு இருக்கும், பள்ள மேடு இருக்கும், வெப்பங்கள் தாங்க முடியாத வெப்பங்கள் தாக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நமக்கு எவ்வளவு வசதி. அவர் முழு துறவு கொண்டார். முழு துறவி நாவுக்கரசர் அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அவருக்கு எதுவுமே வச்சுக்க மாட்டார். கையில இருக்க உழவாரம் மட்டும்தான். திரும்பியில் முழுக்க திருநீர் அப்படி இருக்கும். உத்திராட்சம், வேற என்ன சொத்து இருக்கு, முக்கா வேட்டி எப்படி இருக்கும், முக்கா வேட்டி. தந்தை மிகையாம் கருத்தும், தந்தை மிகையாம். தந்தைனா சிறிய உடைய பாரமா கருதுறவங்க, சிறிய உடைய பாரமா கருதுறவங்க. அதான் இன்னும் சைவத்துல உடைய அணியாத வழக்கு பெரும்பாலும் இல்லை. உடை அணிய வேண்டும். ஆகவே சிறிய உடை, எளிய உடை அதை அணிஞ்சுக்கணும். ரொம்ப பந்தாவா இருக்கக்கூடாது. திருநாவுக்கரசர் பெருமானை கும்பிடுறவங்க எளியவராக, இனியவராக, அடியவராக இருக்கும். அப்படிப்பட்டவராக கடுன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு சுத்தக்கூடாது. அவர் யாருக்கு அடியாரா இருக்கிறவங்க? திருநாவுக்கரசர் பெருமானுக்கு அடியவராக, பாகீசருக்கு தாசராக, நேசராக இருக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? மிகவும் எளியவராக, அடியாரை வணங்குவதில் ஆர்வம் மிகுந்தவராக இருக்க வேண்டும். அவர் பல இடங்கள் முந்தி சொல்வார். யாரு? திருநாவுக்கரசர். அப்பூதி நாயனார் வணங்க முன்னாடி அவர் சீடரை திருநாவுக்கரசர் முன்னாடி வணங்குறாங்க. நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா? அத்தனை பேர் இருக்கிறீங்க. எங்கே ஆச்சு ஒரு குருநாதராவது கீழே விழுந்து வணங்கி பார்த்துருக்கீங்களா? பதில் இருக்கா? இத்தனை பேர் இருக்கிறீங்க, கவனிக்கிறீங்களா? யூடியூப்ல பாக்குறீங்க, டிவில பாக்குறீங்க, மடாதிபதி மாறி இருக்கிறாங்க, குரு மாறி இருக்கிறாங்க. கீழே விழுந்து வணங்கி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அப்படி கீழே விழுந்து வணங்கியவர் திருநாவுக்கரசர் பெருமான். அவர் சமமான திருஞான சம்பந்தரை மட்டும் வணங்கல, தன்னை வழிபடுகின்ற அப்பூதி அடிகளாய தன்னுடைய சீடரை அவர் வணங்க முன்னாடி இவர் வணங்கி புரட்சி செய்தவர், புரட்சி தலைவர் திருநாவுக்கரசர் பெருமான். உண்மையான புரட்சி தலைவர் யாரு?
புரட்சினா என்ன? சீரழிந்த சமூகத்தை திருத்தி செம்மை நெருக்கி செலுத்துவதுதான் புரட்சி. அந்த புரட்சி செய்தவர் யார்? திருநாவுக்கரசர் பெருமானார். அதை மனசுல வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட தலைவர், ஒப்பற்ற தலைவர், கருணாகர மூர்த்தி, தியாக செம்மன், தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர், பழுத்த ஞான சைவ பழமாக விளங்கக்கூடியவர், சாத்வீகத்துக்கே உரிய மகா பெரியவர் திருநாவுக்கரசர் பெருமானார். யாரையோ மகா பெரியவர், உண்மையான மகா பெரியவர் யாரு? திருநாவுக்கரசர் பெருமானார். அறிவில் பெரியவர் சேக்கிழார் பெருமான் சொல்றார், அன்புறு கொள்கை தொண்டர், மண்ணு மண்ணு அன்புறு பக்தி வடிவான வாகீசர், மன்னிய அன்புறு பக்தி வடிவம். திருநாவுக்கரசர் கவனிங்க, திருநாவுக்கரசர் வடிவத்தை கவனிங்க. அவர் வடிவம் என்ன வடிவம் தெரியுமா? தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? திருநாவுக்கரசருடைய வடிவம் என்ன வடிவம்? பக்தி வடிவம். என்ன வடிவம்? மன்னிய அன்பு, நிலையான அன்பின் பெருக்கினாலே உற்றெடுத்து பக்தி பிரவாகமாக இரண்டு வடிவெடுத்து வந்தவர் தான் திருநாவுக்கரசர். பக்தி வராதவர்கள் திருநாவுக்கரசரை உற்று உற்று பார்க்க வேண்டும். உற்று உற்று பார்க்க அவர் சிவனை பற்று பற்று என்று உணர்த்தி அருள்வார். நல்லா கவனிக்கிறீங்களா? யாரை பார்க்கணும்? இந்நேரம் இவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்க, வீட்டுக்கு போனா எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருங்க. சாப்பிட சொன்ன சாப்பாடுலாம் வேண்டாம், எங்களுக்கு பாட்டு தான் வேணும். பாட்டு பாடாத வயிறு நிறைஞ்சது, மனம் நிறைஞ்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி அருளை வாங்கிட்டு போறீங்க. கவனிங்க, இந்நாள் திருப்பணிகள் செய்கின்ற இந்தமிழுக்கு மன்னான வாகீச திருமணி சொல்றாரு. இன் தமிழுக்கு மன்னான என்ன தமிழுக்கு? இன் தமிழுக்கு. இன் தமிழ் ஏன் சொல்றாரு? கவனிக்கிறீங்களா? கற்போருக்கும் கேட்போருக்கும் மெய் பயனை தர வல்லது. என்ன பயன்? மெய் பயனை தர வல்லது. ஆகவே இன் தமிழுக்கு மன்னனான, இன் தமிழுக்கு மன்னான வாகீச திருமுனியும், வாகீச திருமுனியும். கவனிங்க, மதிச்சலையில் மன்னாரும் அணிந்தவரும் மதிமலவும் சென்று இறங்கி சொன்னாவ தமிழ் புனைந்து தொண்டு செய்வான், தொடர்ந்து எழுவார். தொண்டு அப்பப்ப செய்யக்கூடாது. தொண்டு எப்ப செய்யணும்? தொடர்ந்து செய்யணும். தொண்டு எப்ப செய்யணும்? தொடர்ந்து. சாப்பிடுறது, தூங்குறது, மற்ற கடமைகளை அன்றாட வாழ்விலே தொடர்ந்துதான் செஞ்சு வரணும். மூச்சு விடுறது தொடர்ந்து செய்யணுமா, விட்டு செய்யணும்? மூச்சு கொஞ்சம் விட்டு வைப்போம், கொஞ்சம் நேரம் விட்டோம், என்ன ஆச்சு? கதை முடிஞ்சிச்சு. சரியா? எப்படி மூச்சு விடுறது விடாம நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். சாப்பிடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, மற்ற அன்றாட செய்யும் கடமை. அதுபோல தொண்டு செய்கின்றவர்கள் இடைவிடாமல் செய்ய வேண்டும், தவறால் செய்ய வேண்டும், தப்பு வராமல் செய்ய வேண்டும். அப்படி செய்தவர் தான் திருநாவுக்கரசர் பெருமானார். சாமி அவர் போட்ட பிச்சை இன்னைக்கு இந்த கோயில உட்கார்ந்து இருக்கும். நல்லா கவனிக்கணும் பெருமக்களே. இந்த கோயில் சிவாலயம் நல்லா இருக்கு, சிவபெருமான் கோயில் விழா நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் திருநாவுக்கரசர் பெருமானும் திருஞான சம்பந்த பெருமான். இந்த இரண்டு பெருமக்கள் பல பேர்